புற்றுநோய் பாதிப்பால் பிரபல மூத்த நடிகருக்கு ஏற்பட்ட மிக பெரும் பரிதாபம். இன்னைக்கு வீட்லயே துடிதுடிச்சு அவருக்கு ஏற்பட்டிருக்க மிக பெரும் துயரம் தமிழ் சினிமா கண்ணீர்ல முழுக வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுல 80s 90ஸ்ல இருந்த மிக முக்கியமான ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னா கண்டிப்பா அது ராம்கின்னு சொல்லலாம். ராம்கிய அந்த காலத்துல நல்ல ஒரு ஜிம்பாடியான நடிகர். இவர் நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான படமா தான் அப்பவே இருக்கும். அதுலயும் குறிப்பா ராணுவ சம்மந்தப்பட்ட படம், அதிரடி காட்சிகள் மிக்க படம்னா, கண்டிப்பா அதுல ராம்கி பட்டைய கிளப்பியிருப்பாரு. அப்படி ராம்கி சினிமாவுல தான் நடிச்ச படங்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான கதைக்களம் கொண்ட படங்கள மட்டுமே தேர்வு செஞ்சு நடிச்சிருப்பாரு. ராம்கி சினிமால பெருசா நெறைய படங்கள் நடிக்கல. ஆனா, அவர் நடித்தது வெறும் ஒரு 55 படங்கள் தான். இந்த 55 படமே பார்த்தோம்னா, ஒரு ஒரு படமும் ஒவ்வொரு மாரி இருக்கும். அப்படி தனக்குன்னு ஒரு தனி பாணியில டிராவல் பண்ணவரு நம்ப ராம்கி அவர்கள். அப்படியாப்பட்ட ராம்கி அப்போதைக்கு நடிகையா இருந்த ஹிரோஷிகாவ காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாரு. இவங்க 2 பேரோட திருமண வாழ்க்கையும் சில வருடங்களே முடிவுக்கு வந்துருச்சு. காரணம் நிரோஷா அப்போதைக்கு ஒரு முன்னணி நடிகையா இருந்தாங்க. திருமணத்துக்கு பிறகு அவங்கள நடிக்க வைக்கிறதுல ராம்கிக்கு விருப்பம் இல்ல. ஆனா நிரோஷாவ பொறுத்தவரைக்கும், "எனக்கு குடும்ப வாழ்க்கைய விட நடிப்பு தான் முக்கியம்" அப்படின்னு ராம்கிட்ட பலமுறை சண்டை போட்டு, "எனக்கு திருமண பந்தமே வேணாம்" அப்படின்னு ராம்கிய விட்டு பிரிஞ்சு நிரோஷா நடிக்கிறதுக்கு போயிட்டாங்க. அதனாலேயே ராம்கிக்கும் நிரோஷாவுக்கும் அப்பவே விவாகரத்தும் ஆயிடுச்சு. அதன் பிறகு நிரோஷாவ 2வது திருமணம் பண்ணிக்கவே இல்ல. ராம்கியும் 2வது திருமணம் பண்ணிக்கல. 2 பேரும் அந்த அளவுக்கு உருகி உருகி காதலிச்சிருக்காங்க. அதன் பிறகு நிரோஷா சில படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சாங்க. இப்ப கூட விஜய் டிவில பட்டைய கிளப்பிட்டு இருக்க பாண்டியன் ஸ்டோர் 2ல அவங்க ஒரு முக்கியமான மாமியார் கதாபாத்திரத்துல நடிச்சுட்டும் இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம ராம்கி அதன் பிறகு சினிமாவுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிட்டாரு. ஏன்னா, நிரோஷாவ அந்த அளவுக்கு உருகி உருகி காதலிச்சாரு. ஆனா, நிரோஷா தன்னை புரிஞ்சுக்காம என்னை விட்டு போயிட்டா அப்படிங்கிற மன உளைச்சல்ல புகைப்பழக்கத்துக்கும், மது பழக்கத்துக்கும் அடிமையான ராம்கி சினிமாவ விட்டு ஒட்டுமொத்தமா விலகிட்டாரு. ரொம்ப வருடம் கழித்து திரும்பவும் மாசாணி அப்படிங்கிற திரைப்படத்துல ஹீரோவா ராம்கி களமிறங்குனாரு. அதன் பிறகு பிரியாணி படத்துல வில்லன் கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. இருந்தாலும் ராம்கிக்கு பெருசா பட வாய்ப்புகள் அதிகமா வரல. ஏன்னா, அவரால முன்ன மாரி அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி சினிமால நடிக்க முடியல. காரணம், அந்த அதிதீவிரமான புகைப்பழக்கமும், மது பழக்கமும் அவரது உடல்நிலைய வெகுவா பாதிச்சிருக்கு. சொல்லப்போனா அதிக புகைப்பழக்கம், மது பழக்கமும் அவருக்கு புற்றுநோய் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதன் காரணமா பல வருடங்களா அவரு சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று தான் வந்திருக்காரு. அதனால அவரால சினிமாவுல அதிக நேரம் செலவு பண்ணி நடிக்க முடியல. அப்படி புற்றுநோயால பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த ராம்கி, திடீர்னு இன்னைக்கு அதிகாலையிலேயே திடீர் உடல்நலக்குறைவு காரணமா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. புற்றுநோய் பாதிப்பு உடம்புல இருந்த எல்லா பாகங்களையுமே செயலிழக்க வச்சதன் காரணமா ராம்கிக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரும் துயரம் தமிழ் சினிமாவ உச்சக்கட்ட சோகத்திலையும், அதிர்ச்சியிலையும் உள்ளாக்கியிருக்கு.